சொல்லுங்க கபிலன். புனிதா கிளம்பிட்டீங்களா? இதோ 2 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரிங்க, நானும் அப்பாவும் அந்த ஐயா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். லொகேஷன் வந்துருச்சு கபிலன். நான் பார்த்து வந்துடுறேன். தேங்க்ஸ். என்னங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? சரி, நீங்க மட்டும் தான் வரீங்களா இல்ல உங்க கூட யாராச்சும் வராங்களா? ஆமா, தெய்வானையோட அம்மா தேன்மொழி அத்தையும் என் கூட தான் வராங்க. நான் வர வழியில அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க 2 பேரும் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்துருவோம். பரிகாரம் கேட்க போறதா சொன்னா ஜோசியர் கிட்ட போறா போல இருக்கா. நாமளும் கூட போயிட வேண்டியதுதான். ஓகே கபிலன், பாய். அக்கா, பாலா, நைட் எப்போ வந்து தூங்குன? உன்னை ரொம்ப நேரமா காணோம், அதான் கேட்டேன். தூக்கம் வரலன்னு மாடியில நடந்துட்டு இருந்தேன்க்கா. நீ என்னக்கா இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்ட? ஆமா, ஒரு முக்கியமான வேலை, அதான் அவசரமா கிளம்புறேன். அக்கா, நீ தெய்வான ஜாதகம் விஷயமா போறேன்னா நானும் வரேன்க்கா. நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன், உங்க கூட வந்துடுறேன். ஏய் பாலா, நீ எங்க வர? நீ தெய்வான கல்யாணத்துக்காக ஓடிட்டு இருக்கல. ஏற்கனவே தெய்வான கல்யாண விஷயம் பேச வரும்போது கை தவறி நான் உப்ப கொட்டினது எனக்கு இப்ப வரைக்கும் கில்ட்டி ஃபீலாவே இருக்கு. நான் தெரியாம செஞ்ச காரியத்தினாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குக்கா. ப்ளீஸ்கா, நானும் உன் கூட வரேன்கா. பாலா, நான் தெய்வான விஷயமா தான் போறேன்னு வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப நீ என் கூட வரேன்னு காரியத்தையே கெடுத்துறாத. என்னக்கா சொல்ற? நீ அம்மா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டியே. இப்ப எதுக்காக போறேன்னு அம்மா கிட்ட சொல்லாம போனா அம்மா வருத்தப்பட மாட்டாங்களாக்கா? அதெல்லாம் யோசிக்க இப்ப எனக்கு நேரம் இல்ல பாலா. இன்னும் 15 நாள்ல சரவணன் தெய்வான கல்யாணத்துக்கு ஒரு முடிவு சொல்லுவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அக்கா, அதனாலதான்க்கா சொல்றேன், நீ தனியா ஒருத்தியா கஷ்டப்படாத. நானும் உன் கூட இருக்கேன்க்கா. தெய்வானைக்கு கல்யாணம் நடந்தா எனக்கும் தானே சந்தோஷம். சின்ன குழந்தையாட்ட அடம் பிடிக்காத பாலா. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நானே அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். ஆனா ஒருவேளை எல்லாமே தப்பா ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நான் யார்கிட்டயுமே எதையுமே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் அக்கா, நான் கிளம்புறேன் பாலா. நீ யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம். ஆனா நான் நாச்சி முத்து மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டனே. அவர் சொன்னது சரிதான். உனக்கு அந்த கபிலன் தான் உதவி பண்றான். இருக்கட்டும். அத்தை, நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அதுக்காக இவ்ளோ சைலண்டா வரணுமா? வேற நான் என்ன செய்ய முடியும் புனிதா? தெய்வானைக்கு நம்ம கிளம்பி வர்ற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால அவகிட்ட சொல்லாம இருக்க முடியல. தெய்வான கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன் அத்தை சொன்னீங்க? நான் காரணமா தான் தெய்வான கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே அத்தை. நான் சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன் புனிதா. ஆனா உன் கூட நான் தனியா வெளியே போறேன்னு தெரிஞ்சதும் எங்க போறீங்கன்னு கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன் புனிதா. உன் மாமாவுக்கு இது தெரிஞ்சு போச்சு. நாம போற இடத்துல இருக்கிற அந்த ஐயா தெய்வான ஜாதகத்துல இருக்கிற கண்டத்துக்கு சரியான பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. ஆனா அச்சச்சோ, என்னம்மா சொல்லிட்டான்னு சந்தேகமா சொல்ற? அப்போ நெகட்டிவா ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் நான் தெய்வானை எப்படி சமாளிப்பேன்? ஐயோ கடவுளே, என்ன மட்டும் ஏப்பா இப்படி சோதிக்கிறேன்? ஒரு சோதனையும் இல்ல அத்தை. கபிலன் அப்பா அந்த ஐயாவை பத்தி சொன்ன வரைக்கும் அவர்கிட்ட போனா நமக்கு தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க அத்தை. நீ கொடுக்கற நம்பிக்கையில தான் நானும் உன் கூட வர பிடித்தா. கடவுளே ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தான் என்ன நடக்குமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு அத்தை. கபிலா, புனிதாக்கு கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேளுப்பா. நேரம் வந்திருக்கணுமேப்பா, சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்களே வந்துட்டாங்களே. வாங்க. வணக்கம்மா. சாரி அங்கிள், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்லம்மா, சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கீங்க. வணக்கம் தேன்மொழி, என்ன ஞாபகம் இருக்கா? நான் நம்பியோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நம்பிய பார்க்க உங்க வீட்டுக்கு பலமுறை நான் வந்திருக்கேன். சரியா ஞாபகத்துக்கு வரல.
தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, நம்ம ஐயாவை பாத்துடலாமா? அண்ணா, இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிண்ணா. அட என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீ யாரு? என் நண்பனுடைய தங்கச்சி. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்? எல்லாம் நல்லதாவே நடக்கும். సార్ అచ్చన అగత్యంలో పూజలు ఎరికిన ఆయన పిలిచిన విశేష వారు. சரிங்க சரி சரி. என்னம்மா யோசிக்கிற புனிதா? என்ன புனிதா, டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா கபிலன், ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு. உங்க தலைமையில தான் சரவண தெய்வான கல்யாணமே நடக்க போகுது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். எப்படியாவது கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். நீங்க சொன்ன வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். கண்டிப்பா நடக்குங்க. అచ్చన్ నింగళ విളിచు. ஆ, போலாமா? வாங்கம்மா உட்காருங்க. வா கபிலா. இதுல ஆரானு புனிதா? நான் தான் புனிதா. ஆ, அப்போ பெரியசாமி எல்லாம் பறஞ்சு. ஓ, இவங்க தான் பொண்ணோட அம்மாவா? ஆமா ஆமா கையா. ஆ, ஆ. நீங்களே பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. ఈవిడ